அதே ஒன்று அது மாதிரி வந்து ஒரு முக்கியமான படம் வந்து கேள்விகள். அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ தேட்டர் போய் பார்த்தேன். எந்த சீனுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படணும் அழுதணும், அதை வந்து இப்போ ரீசெண்டாக டிவியில் பார்த்தா கூட எனக்கு அதே ஃபீல் வரும். ஸோ ஒரு நல்ல படத்துக்கு அளவுகோல் வந்து எப்பயும் எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபீல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஏன் நாலேஜ் கூடாது. இது எல்லாருக்கும் பொதுவான. அதில் வந்து எனக்கு வசந்த் சார் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு லிங்குசாமி மாதிரி எனக்கும் வாய்ப்பு கிடையாது. பட் அவரோட ஒர்க் பண்ண சசியோட நான் ஒர்க் பண்ணதுனால அவருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸு அவரை பற்றி எப்படி பண்ணுவார் என்ன பண்ணுவார்ட்டு அதை ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக படங்கள் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்காட்டி கூட ஒரு ஸ்டேஜ் ஷோவில் வந்து அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு படமான அனுபவமே கிடைச்சி ஒரு ஸ்டேஜ் ஷோவுக்கு. அதான் இப்பயும் இந்த ப்ரோக்ராம் கூட பிகைண்ட் த ஸ்டேஜ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை ரொம்ப சந்தோஷமா நான் பண்றேன். ஏன்னா வந்து அவர் கூட வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. பட் அவரோட இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் வசந்த் சார். இப்பயும் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இதை கேட்குறப்பெல்லாம் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்தோட நானும் இந்த படத்தை ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ. யுவன் வந்து எனக்கு ஸ்கூல் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டு வந்துருக்காருங்க. எப்போ மேலே என்னால் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாயை மூட்டுறாரு, நான் வாயை மூட்டுறேன் சார். வண்டர்ஃபுல் மியூசிஷியன். அண்ட் யாருக்கும் தேவை ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது என்ன விஷ்ணு எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது வாசிச்சு காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு கேசட் தருவேன். இந்த டிடிகே கேசட் இருக்கும், ஒரு 10 கேசட் அந்த மாதிரி 4 டப்பா நினைச்சு வருவேன் வீட்டுக்கு. அதுக்காகவே போய் பாட்டு கேட்குறது. ஸோ இட்ஸ் ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். அண்ட் வசந்த் சார் பற்றி நான் சொல்லணும். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட சின்ன வயசு. இருவர் ஷூட்டிங் அப்போ வந்து வசந்த் சார் வந்து கோட் ரைட்டர் மணி சார் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அதை நான் நடித்தேன். நானும் தேடல, என்னால் என்னை கண்டுபிடிக்க முடியல அந்த படத்தில். பட் நடித்தேன். நல்ல டைம்னா பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ சார் இருந்தார். ஸோ அப்போ வந்து அங்கிள் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தப்போ வாயில் சார் இருந்துச்சு. அங்கிள் அவர் முதுகுலே தந்தாருங்க. அங்கிள் நான் அடிவாத பரவாயில்ல. அண்ட் இட்ஸ் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி இன் திஸ் ஃபிலிம்.